என்னை வழிநடத்தும் அனைத்து சித்தர் குருமார்களுக்கும் வணக்கம் வணங்கி ஆரம்பிக்கிறேன். எனது வழிகாட்டிகளான திரு என்ஜி குமரன் ஐயா, கேபி வித்தகர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா, ஜோதிட உலகின் சாம்ராட் கிங் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எண்கணிதம், நியூமராலஜி, இதில் நிறைய புக்கு கடையில் கிடைக்கிது. நான் எங்கே போனாலும் முதல்ல சொல்கிற ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, போன இதே ரங்கநாச்சியார் அரங்கத்துலேயே சொன்னேன், இப்பவும் திரும்ப சொல்கிறேன். பிறந்த குழந்தைகளுக்கு பெற்ற பெற்றோர்கள்தான் பெயர் வைக்க வேண்டும். இப்போ ரீசெண்டாக கூட எனக்கு ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தாங்க, சார் பேர் ஒன்று சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் சொல்ல மாட்டேன்ட்டேன். பேர் ஒரு 10 பேர் நீங்கள் சொல்லுங்கள், செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். அதில் எந்த பேர் நல்லா இருக்குது, சரி பண்ணலாம், என்ன இதுன்னு பார்த்து நான் செலக்ட் பண்ணி தரலாமே ஒழிய, குழந்தைக்கு பேர் வைக்கிற உரிமை எனக்கு கிடையாது. ஏன்னா அது எனக்கு பிறந்த குழந்தை கிடையாது. பெற்றவர்களுக்கு அந்த உரிமை, சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் பேர் வைக்கிறதுல எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாமல், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார்னு எங்களை நம்பி சொல்கிறாங்க. தப்பு அது. பெற்றவர்கள் தான் பேர் வைக்கணும் குழந்தைக்கு. இந்த எண்கணிதமோ அஸ்ட்ராலஜரோ ஜோதிடரோ அவங்களோட கடமை என்னென்னா, கொடுக்குறதுல இது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லலாமே ஒழி, அதுக்காக நான் தான் வைப்பேன்னு சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் குழந்தை பிறக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரியும். போய் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வரிசையில் நின்றுட்டுருக்காங்க, தவம் இருந்துட்டுருக்காங்க. அதனால் பேர் என்ன நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சரியாக தப்பான்னு சொல்கிற கடமை எங்களோடது. பேர் நான் இது வரைக்கும் நான் வெளியே சொன்னதில் இப்போ எந்த புக்லேயும் யாரும் போட்டதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இந்த ரங்கநாச்சியார் அரங்கத்தில் சொல்கிறேன், பேருங்கிறது உங்கள் உடம்பு, இனிஷியலுங்கிறது ரத்தம். ரத்தமும் உடம்பும் சேர்ந்தால் தான் ஒரு உயிர். அந்த ஆன்மா வேலை செய்யும், அந்த உடம்பு பேர் வேலை செய்யும். இனிஷியல் நம்ம பேரை மட்டும் போடுறேன் சார், நீங்கள் போடாட்டாலும் அந்த இனிஷியல் சேர்ந்து தான் வேலை செய்யும். பேர் மட்டும் தனியாக வேலை செய்யுமான்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்னோடய கால்குலேஷனில், என்னோடய மெத்தடில் அது வேலை செய்யலை. அப்போ இனிஷியலும் சேர்ந்து தான். சிலர் கேட்பாங்க, 2 இனிஷியல் சேர்த்து போடலாமா சார்? போடலாம். ஆனால் அவ்வளோ ஈஸி இல்லை பேர் வைக்கிறதுக்கு. ஒரு இனிஷியல் ஈஸியாக கான்செப்டை பிடிச்சி கொண்டு போயிடலாம். 2 இனிஷியலும் போடும்போது 2 இனிஷியலுக்கு மேட்சாகிற மாதிரி பேரை செட் பண்ணணும். அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. இன்னொன்று கொடுத்த 5 ஒரு சில ஜோதிடர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் பேர் வைக்கணும் சார், கஸ்டமர் லைனில் இருக்காங்க சார், அவங்க இன்னொரு லைனில் இருப்பாங்க, எங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு பேரை சொல்லிட்டு உடனே சொல்லுங்கள் சார்னு கேட்பாங்க. அவ்வளோ குயிக்காக என்னால் வச்சு தர முடியாது. 1 மாதம் இருக்குது, 2 மாதம்லாம் இருக்குது. என்னோடய நண்பரோட அக்காவுக்கு பேரை மாற்றி தர 3 வருஷம் ஆச்சு. சொன்னால் நம்புவீங்களா? திருமணம் நிச்சயம் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. உறவில் தான் திருமணம் நிச்சயம் பண்ணாங்க, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போது பேரை மாத்திரக்கு ட்ரை பண்ணுறோம், எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன். எனக்கு திருப்தி இல்லை, செட் ஆகலை. ஒரு நாள் நைட்டு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எந்திரிக்கிறேன், ரெஸ்ட் ரூம் போகலான்னு எந்திரிக்கும்போது திடீர்னு அவங்க ஞாபகம் வச்சு, சரி எழுதுவேன்னு செக் பண்ணி பார்த்தா பக்காவாக செட் ஆச்சு. அந்நேரம் கூப்பிட்டேன், நைட் 1:30 மணிக்கு. என்ன இந்நேரம்னாங்க, சொல்கிறேன் எழுதிக்கங்கன்னு சொல்லிட்டு எழுதுனாங்க. அடுத்த 3 மாதத்தில் மேரேஜ் ஆச்சு. இப்போயும் அங்கே ஜாதகத்தை கொண்டு போய் எங்கேயா கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா, குழந்தை இருக்கான்னு தான் கேட்பாங்க. குழந்தை இல்லைன்னு தாங்க அந்த ஜாதகத்தில் காட்டும். 2 குழந்தை இருக்குது. அப்போ என்ன, இப்போ நியூமராலஜினா என்ன அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதை எப்படி நீங்கள் முழுமையாக அனுபவிக்கலாம், அதை பேரில் செட் பண்ணலாம். சும்மா நானும் பேர் வைக்கிறேன், ஒரு டோட்டல் வைக்கிறேன்னா அந்த டோட்டல் எப்போ வேலை செய்யணும்னு யாருக்கும் தெரியாது. 40 வயசில் வேலை செய்யலாம், 50 வயசோட வேலை செய்யலாம். இப்போ அதுக்கு முன்னாடி அனுபவிக்கிறதுலாம் என்ன? 7ஆம் பாவம்ங்கிறாங்க, திருமண பொருத்தம் பார்க்குறாங்க. ஜோதிடர்கள் பொருத்தம் பார்த்து தான் திருமணம் நடக்குது, டைவர்ஸ் போகுது. ஏன் ஒரு சில ஜோதிடர்கள் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருக்காங்க, சார் ரொம்ப வருத்தமாக இருக்குது சார், பார்த்து தான் செட் பண்ணி தரோம், அப்படி இந்த குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொன்ன ஜோதிடர் நண்பர் ஒருத்தர் இருக்கார். அப்போ எங்கே என்னமோ இருக்குல்ல. அப்போ நான் ஒரு ஆய்வு செஞ்சேன். அதில் என்ன அப்படின்னா, கேரக்டர். நான் எந்த நம்பரும் சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு நம்பரை சொன்னேன்னு வச்சுக்குவோம், நீங்கள் உங்கள் சர்க்கிளில், சொந்தத்தில், ஃப்ரெண்டில் இந்த மாதிரி ஏதாவது போய் அனலைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அவங்களில் இருக்கிற மைனஸை தான் நீங்கள் பிடிப்பீங்களே ஒழிய, இப்போ யூடியூப்பில் போகுது, லைவில் போகுது அப்படின்னா 4 பேர் பார்த்து என்ன செய்வாங்க, உடனே பெண்களுக்கு தான் செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு இருக்கா, அவங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, லவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கேரக்டர் அங்கே இருக்கா, அந்த வீக்னஸ் இருக்கான்னு பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால் நான் எந்த நம்பரும் சொல்லலை, கேரக்டரை வச்சு நான் சொல்கிறேன். நான் நீங்கள் எந்த புக்கில் பார்த்தா அந்த கேரக்டர்லாம் இருக்காது. உதாரணத்துக்கு இப்போ குமரன் சார் ஒரு வார்த்தை சொன்னார் பேசும்போது, சான்றோன் என கேட்ட தாய் தன் பிள்ளை அறிவாளின்னு கேட்கும்போது பெற்றோர்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க.
உங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தால் நீங்களே கூட இருக்கலாம், உங்களுக்கே கூட நம்ம அந்த சூழ்நிலை உருவாகிருக்கலாம். தன் பிள்ளை தன்னை விட அறிவாளியாக வந்துடக்கூடாதுங்கிறத கேர்ஃபுல்லாக இருக்கிற அப்பா அம்மா யாராவது அப்பாவை யாராவது பார்த்துருக்கீங்களா? இருக்காங்க. தன் பிள்ளை தன்னை விட அறிவாளியாக வந்துடக்கூடாது, இவரோட மகன் இருந்தால் சொல்லணுமே ஒழி இவரோட அப்பான்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அது தெளிவாக இருப்பார். அவர் எப்படிப்பட்டவர் இருப்பார் அப்படின்னா, வரட்டு கௌரவம் பிடிச்சவர். வீட்டில் மனைவியை என்ன செய்வார் அப்படின்னா, துவைச்சியா, சமைச்சியா, வெள்ளவத்து போட்டியா, எந்த முடிவும் நான் தான் எடுப்பேன், நான் தான் ஆம்பளை அப்படிங்கிற உணர்வோடு இருப்பார். அப்போ இந்த மனைவியை வேலைக்கு போகணும்னு சொல்லுவார், வேலைக்கு போனால் சந்தேகப்படுவார். அப்போ அங்கே அந்த பெண்ணோட நிலை எப்படி இருக்கும்? இந்த பெண் இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்களுக்கு ஒரு பெண்ணை பொருத்தம் பார்த்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுங்கன்னா அந்த பெண்ணோட லைஃப் எப்படி இருக்கும்? இதே மாதிரி 2008 ஒரு கேஸ் ஒன்று வந்தது எனக்கு. ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர், அரசு அதிகாரி ஒருத்தர் எனக்கு ரெஃபர் பண்ணுறாரு, இந்த மாதிரி என்ன டிபார்ட்மெண்ட்டில் இந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு 15 மினிட்ஸில் சொல்லி முடிச்சிட்டேன் அவங்களுக்கு. அவங்க டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்தா ஒரு பெண்ணுக்கு ஒரு இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. சொல்லி கொடுத்தேன். ஒன்றும் இல்லைம்மா இந்த மாதிரிலாம் நீங்கள் இருங்கன்னு சொல்லி கொடுத்தேன். சார் இதெல்லாம் இருந்துருவேன் அப்படின்னாங்க. இவ்வளோ தான். இப்படி எத்தனை வருஷம் சார் இருக்கணும்? நாங்கள் ஒரு 6 மாதம் இருங்க, அதுலேயும் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். அப்புறம் நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் ஈஸியாக இன்னும் நீங்கள் எளிமையாக இருக்க சொல்லித்தரேன். என்ன இன்றைக்கு வரைக்கும் பிரச்சனை நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஏறத்தாழ 14 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. 16 வருஷம் ஆச்சு. இப்போ வரைக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது கேரக்டரை எப்படி இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகிறது, இதுதான். அவர் என்ன செய்வார்னா 55 இப்போ சொன்ன கேரக்டரில் 50 வயசு 55 வயசு வரைக்கும் எனக்கு என்னென்னு செலவு பண்ணி குடும்பத்தை கண்டுக்காமல், பிள்ளைகளுக்கு எதுவும் பார்க்காம, அடுத்த பிள்ளை ஃப்ரெண்டோட பிள்ளைகளுக்குலாம் வழி சொல்லுவார், ஊருக்குலாம் வழி சொல்லுவார், எல்லாம் செய்வார். தன்னோட பிள்ளையை கண்டுக்க மாட்டார். 50-55 வயசு வரைக்கும் தன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவார், எல்லாம் செய்வார். தன்னோட பிள்ளை கொஞ்சம் வருமானத்துக்கு வரும்போது இவன் என்ன செலவு பண்ணுறான்னு பார்த்து அவனை இறுக்கி பிடிப்பார். 5 பைசா செலவு பண்ண விட மாட்டார். காசு முக்கியம், பணம் முக்கியம், அவரை பிடிச்சி இறுக்கி பிடிப்பார். எங்கே போகிறான், என்ன செய்கிறான், தன்னோட பிள்ளையில இருவானா, அவனுக்கு வெளியே விளம்பரம் கிடைச்சிருமா, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஆண்களை எப்படி நம்ம எந்த பெண்ணை சேர்த்து வைக்கிறது, திருமணம் செய்ய அட்வைஸ் பண்ணுறது. இங்கே தான் அஸ்ட்ராலஜரோட பெரும் பங்கு என்ன அப்படின்னா, முன்னாடி அஸ்ட்ராலஜர் ஒரு கவுன்சிலராக இருந்தாங்க. சொல்லியும் கொடுப்பாங்க, வழியும் சொல்லுவாங்க. இப்போ அதை செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு கேரக்டர் என்ன அப்படின்னா, ஆண்கள்லேயே தான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அவன் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ முதல்ல சொன்ன கேரக்டரில் எந்த மாதிரி பெண்ணை சேர்த்து வைக்கணும்னு பார்த்து சேர்க்கணும். அது இந்த கேரக்டர்லாம் பேர்லேயே இருக்குது. பேர்லேயோ டேட் ஆஃப் பர்த்லேயோ வரும். இந்த பெண்ணை சேர்த்து வைக்கலாம், நல்லபடியாக ஸ்மூத்தாக ஓடும் ஃபேமிலி, பிரச்சனையே இருக்காது. இல்லைன்னா அந்த பெண்ணு தினம் என்ன வாழ்க்கைன்னு நொந்து போய் தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதே போல் இன்னொரு கேரக்டர் என்னென்னா, வேறு ஒரு எண்ணக்குள்ள கேரக்டர் என்ன அப்படின்னா, தான் சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்க சந்தோஷமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா கடிச்சு கோரிடுவாங்க. என்ன நான் டென்ஷனாக இருக்கேன், நீங்கள் சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க, வீடு வாசலில் கோலம் போட்டுருக்காங்க, எதுக்கு கோலம் அவசியமா அப்படிம்பாங்க. எனக்கு டென்ஷனாக இருக்காரன், எதுவும் செய்யக்கூடாது. இவர் சந்தோஷமாக தான் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம். அவங்க மனைவி வேலைக்கு போயிட்டு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்கன்னா, 5 நிமிஷம் ஏன் லேட்டு, எங்கே போனால், எதுக்கு லேட்டு, என்ன வாங்கினா, எதுக்கு இப்போ லேட்டுன்னு 1000 கேள்வி கேட்பாங்க. அப்போ அங்கே அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒவ்வொரு நாளும் இது நடக்கும். ஒரு பஸ்ஸில் வர்றோம், பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு, ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம், அடுத்த பஸ்ஸில் வர்றோம், பதில் சொல்லிட்டே இருக்க முடியுமா? அப்போ அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இதை முதலையே அந்த பெண்ணுக்கு நம்ம எடுத்து சொல்லி இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரின்னு சொல்லிட்டோம்னா சமாளிச்சுக்கிடுவாங்க. இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி கேரக்டரில் பெண்ணை நம்ம நினச்சி வைக்கணும். இதெல்லாம் பொருத்தத்தில் பார்க்குறோமா அப்படின்னா ஆய்வுக்கு விட்டுறேன். இதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு எடுத்தோம் அப்படின்னா, கிஃப்ட் ஆக்சுவலாக அவங்க கடவுளோட கிஃப்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அவங்கள இந்த காலத்தில் ஃப்ரீயாக பழகுவாங்க, அவ்வளோதான். ஃப்ரீயாக பழகுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க. ஆண் பெண்ணுக்கு வித்தியாசம் எல்லாத்தையும் பேசுவாங்க. யாராவது ஆண் தன்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியாமல் நீட்டாக கழட்டி விட்டுருவாங்க. எந்த தவறும் பண்ண மாட்டாங்க. வீட்டில் ஒரு ஆண் வெளிநாடே போனாலுமே இங்கே ஆணுக்கு ஆணா பெண்ணுக்கு பெண்ணா குடும்பத்தை அவ்வளோ நல்லா சிறப்பாக நடத்துவாங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாரும் இவங்க மைண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும். நம்ம ஒன்றுன்னு போடுறதுக்குள்ள அவங்க 10க்கு போயிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கை தியாகம் பண்ண மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க சரியான பொருத்தத்தில் ஆண்கள் கணவன் அமைவது இல்லை, புரிஞ்சிக்க முடியாது அவங்கள. அப்போ நம்ம அவங்களை எடுத்து சொல்லணும், இல்லை பெண் இந்த மாதிரி பெண் நல்ல பெண் அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னோம் அப்படின்னா தான் அப்போ தான் அப்படியான்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த பெண்ணை இருந்து பார்ப்பாங்க, சொல்ல தெரியாது, புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன் இந்த தவறுகள் நடக்குது, எங்கே நடக்குது அப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று பெண்ணோட கேரக்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னா, உங்கள் குழந்தைகளுக்கு என்னவாக இருப்பாங்க அப்படின்னா, பெண் குழந்தைய வச்சுக்கிருவோமே, சத்தம் போட்டால் கண்ணில் தண்ணி வந்துடும், உடனே தூங்க பிடிக்கும்,
காலையில் எழுப்பிட்டிங்கன்னா ஒரு 4-5 முறையாவது எழுப்பணும். இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் இது 2 நிமிஷம் அப்படின்ட்டு தூங்கிட்டே இருப்பாங்க. சத்தம் போட்டால் கண்ணில் தண்ணி வந்துடும். உடனே பாசமாக இருப்பாங்க, பாசத்தையும் எதிர்பார்ப்பாங்க. அவங்கள மாதிரி யாரும் பாசமாக இருக்க முடியாது. லவ்னா என்னென்னு அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும், கேரிங்னா என்னென்னு அவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் இந்த சத்தம் போடுறதுனால எங்கே ட்ராபேக் வரும் அப்படின்னா, அவங்க படிக்க போகிற இடத்துலையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ யாராவது பாசமாக கொஞ்சம் பேசுனாங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட அந்த அன்பு கிடைக்காதனால அந்த பக்கம் மாறிடும். அதுதான் லவ்வாக போகிறது. அதுதான் லவ்னு மாறி வீட்டை விட்டு ஓடி போகிறதுங்கிற மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் அங்கே தான். அதுக்கான இடம் கொடுத்துறாதீங்க. நம்ம பிள்ளை தானே, அன்பை காட்டுங்க, தவறாக மெதுவாக சொல்லுங்கள். இன்னொன்று அவங்கள பற்றி அவங்க ஏதாவது தப்பு பண்ண வீட்லேயே தப்பு பண்ணால் கூட அவங்க அப்பாட்ட சொன்னால் கூட பிடிக்காது. அம்மா முன்னாடி தப்பு பண்ணால் அப்பாட்ட சொன்னால் பிடிக்காது, அப்பா முன்னாடி தப்பு பண்ணால் அம்மாட்ட சொன்னால் பிடிக்காது. அப்பாவே மெதுவாக சொல்லி முடிச்சிடணும், வெளியே சொல்லக்கூடாது. சொன்னால் என்னோடய ப்ரெஸ்டீஜ் ஃபுல்லாக போச்சின்னு ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி நான் அம்மாவை பார்ப்பேன், அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி தூங்க மாட்டாங்க. லேசாக அழுதாலே தலைவலி வந்துடும். அன்றைக்கி ஃபுல்லாக ஹெட்டேக் அவ்வளோ அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நல்ல குழந்தை. இவங்க அப்பா மேலே அதே அளவுக்கு அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க. லவ்னு வரும்போது அப்பாவுக்காக ஒளிஞ்சு வாழ்வாங்க. அப்பா பார்த்தா மனசு மாறிடுவோம், அப்பா ஒருத்தருக்காக பயந்து வாழ்வாங்க. அப்போ இவங்களை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது? கொஞ்சம் நாள் கழிச்சு என்ன ஆகும்னா, ஓடி போன அந்த கணவன் விட்டு திரும்ப அப்பா அம்மா வீட்டுக்கே திரும்ப வருவாங்க. இவங்களுக்கு அப்பா அம்மா இந்த மாதிரி கேரக்டர் உள்ள பெண்களுக்கு அப்பா அம்மா பார்த்து திருமணம் செய்து வைக்கிற கணவன் தான் வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும். இதே போல் ஆண்களும் இருக்காங்க. கோபம் வந்தால் கத்தி தீத்துருவாங்க. எதிர்த்து பேசணும்னா கேட்கவே வேணாம், அந்த தெருவே அலறும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் 5 நிமிஷம் போச்சுன்னா தானாக வந்து மனைவிட்ட கூலாக பேசுவாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டேன், நாய் மாதிரி கத்துனாரு, இப்போ வந்து கொஞ்சிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம அந்த பெண் நினைப்பாங்க. உண்மையிலேயே நல்ல கேரக்டர் அது. என்ன அப்படின்னா, அவருக்கும் பிபி வராது, கத்தி தீத்துடுறாரு. இன்னொன்று 5 நிமிஷம் ரியலைஸ் பண்ணி வந்து சாரி கேட்பார். மைண்டில் வச்சுக்க மாட்டார், மறந்துடுவார். அதை அந்த இன்சிடென்ட்டே மறந்துடுவார். தானாக சாரி கேட்பார். இல்லைம்மா அது அதில் சொல்லிட்டேன், இதில் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போவார். இப்போ இங்கே இந்த இடத்துல அந்த மனைவி என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் கோபமாக இருக்கும்போது எதிர்த்தே பேச வேணாம். அப்பயும் கேட்பார், நான் பேசுகிறேன் பேசாமல் இருக்கேன் அப்படிம்பார். இல்லைங்க நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது, அதான் பேசாமல் இருக்கேன்னு சொல்லிட்டீங்கன்னா அவரே கூலாயிருவார். அதுக்கப்புறம் நீங்கள் சொல்கிறது கேட்பார். ரொம்ப சாதாரண விஷயம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். குழந்த மாதிரி என்ன தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். காலைல தூங்கி எந்திரிக்கும் போது எந்திரிக்கணும்னு விட்டுறணும். இது ஒன்று செஞ்சால் போதும், இவரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இது தெரியாமல் தான் என்ன செய்யறதுன்னா, என்ன கத்துறாரு, திட்டுறாரு, சத்தம் போகிறாரு, உடனே அம்மா வீட்டுக்கு போகிறதுன்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் வர்றது காரணமாக தான். இந்த மாதிரி கேரக்டர் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுறோம். ஒரே சிட்டிங் தான். இது வரைக்கும் 100 டைவர்ஸ் கேஸ் சேர்த்து வச்சுருக்கோம். கேரக்டர் பேஸ் பண்ணி தான் கவுன்சிலிங் பண்ணுறது. கேரக்டர் பிடிக்கும்போது வரும்போது போய் தான் சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. கணவன் மனைவியை போய் குறை சொல்லுவாங்க, மனைவி கணவனை குறை சொல்லுவாங்க, உண்மையை சொல்ல மாட்டாங்க. கேரக்டர் பிடிக்கும்போது ஆமாம் சார் அப்படிம்பாங்க. சாதாரணமாக இருக்கும். ஒரு நடந்த இன்சிடென்ட் ஒன்று, நல்ல போஸ்ட்டில் ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல போஸ்ட்டில் இருக்காரு, நல்ல சம்பளம், டைவர்ஸ் போயிடுச்சு கேஸ். அப்போ என்கிட்ட வேறு மற்ற இடத்துலலாம் போயிட்டு அப்புறம் என்கிட்ட கவுன்சிலிங் வராங்க. வந்து உட்காரும்போதே கேட்குறாங்க, சார் எவ்வளோ நேரம் சார் ஆகும், எத்தனை நாள் வரணும்னாங்க. 1 hour போதும், இன்றைக்கி 1 நாள் போதும் அப்படின்னேன். சரின்னு உட்காந்தாங்க, பேசணும். என்ன ரீசன் தெரியுமா? ஒரே ஒரு ரீசனுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. வேலைக்கு போய்ட்டு வந்து டிவி பார்ப்பார், டிவிலையும் கார்ட்டூன் பார்ப்பார். சரிங்களா? அந்த மனைவி எப்படிப்பட்ட டைப் அப்படின்னா, அவங்க பேசுறதை ஊன்னு கேட்க ஒரு ஆள் வேணும். இவர் வந்து உட்காந்து கார்ட்டூன் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக டிவி பார்க்குறேன், டிவி பார்க்க விடுன்னு சொல்லி டிவி பார்த்துட்டு இருப்பார். அந்த அம்மா பேச முடியாது. இதனால் அந்த அம்மா வீட்டுக்கு கல்யாணமாகி 4 மாதத்தில் கன்சீவ் ஆகி அம்மா வீட்டுக்கு போனாங்க. நான் வரமாட்டேன், இங்கேயே இருப்பேன், அங்கேயே இருந்துட்டாங்க. டைவர்ஸ் கேஸ் போயிடுச்சு. அப்போ இவர்கிட்ட கேட்குறேன், கார்ட்டூன் பார்ப்பீங்களா? ஆமாம் சார். இது தானே பஞ்சாயத்து? ஆமாம் சார் அப்படின்னாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, சொல்லி முடிச்சுட்டு 1 hour சார் இங்கே பிறப்பலான்ட்டேன். எந்திரிச்சு போனவர் திரும்ப வந்துட்டு, சார் ஒய்ஃபை கூப்பிட்டு வருவா அப்படின்னாரு. நான் மூளை கிட்டத்துக்கு வேணாம் சார், டைவர்ஸ் தான் அப்படின்ட்டு இருந்தார். வேகமாக படியிறங்கி போனவர் திரும்ப வந்தார். சார் ஒய்ஃபை கூப்பிட்டு வருவார். கூப்பிட்டு வாங்க, நாளைக்கு வரவா சார்? வாங்க, வரதுக்கு 1 hour முன்னாடி சொல்லிடுங்க அப்படின்ட்டேன். வந்தார், ஒய்ஃபை கூப்பிட்டு வந்தாங்க. ஒய்ஃப்கிட்ட பேசணும், குழந்தையும் கூப்பிட்டு வந்தாங்க. பேசிட்டு போகும்போது 2 பேரும் சேர்ந்து ஒன்றா காரில் வீட்டுக்கு போயிட்டாங்க. போய்ட்டு திரும்ப ஃபோன், சார் ஒய்ஃபு வீட்டுக்கு போய் அவங்க அம்மா வீட்டில் போய் துணி எடுத்து வச்சுன்னா போக மாட்டேங்கிறாங்க சார். அவங்க திருச்சியில் இருக்காங்க. அம்மா வீட்டுக்கு போய் துணி ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுன்னா எடுத்து வர மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னாரு. சத்தம் போட்டேன் அவரை, ஏன் சார் நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் பஜாருக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒரு 10 சேலை எடுத்து கொடுத்து ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக முடியுமா அப்படின்னேன். பண்ணலாம் சார்னாரு. இதை சொல்ல ஒரு ஆள் வேணுமா சார்? கூட்டிட்டு போங்க சார், இன்றைக்கி தான் கல்யாணம் வச்சுன்னு வச்சுக்கோங்க, போய் புதுசாக ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சார்னே. 2 பேரும் பஜார் பக்கம் போனாங்க, சுற்றினாங்க, ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வந்தாங்க, வீடு கட்டினாங்க, 2வது குழந்தை பிறந்தது, இன்றைக்கி நல்லா இருக்காங்க.
எங்கே பாருங்கள், டிவி பார்த்த மேட்டரில் எது வரைக்கும் போய் நிற்கிது பாருங்கள். இதை சொல்ல ஒரு ஆள் வேண்டியிருக்கு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் டிவி பார்த்துட்டு நின்றுருந்த பிரச்சனை இல்லை, ஒய்ஃப்ட்ட பேசுகிற நேரமும் கம்மி. அவருக்கு வந்து எப்போன்னா வேலை மிஷம் தர டிவி பார்த்துட்டு வேலையை டிவி பார்த்து தூங்கிடுவார். சாப்பாடு இந்த மாதிரி தான் அவரே நல்லா சமைப்பார். அதுபோல் சாப்பாடு இது மாதிரி வேணும்னு கேட்குறவர். இந்த அம்மா பேசுகிறத காது கொடுத்து கேட்கல. பெண்களுக்கு வந்து பொதுவாக பேச பிடிக்கும். காது கொடுத்து கேட்டோம்னா முடிஞ்சு போச்சு, அவங்களுக்கு ரிலாக்ஸேஷனே அதுதான். அதுவும் அந்த பெண்ணுக்கு எப்படின்னா ருசியாக சாப்பிட்ணும், டேஸ்ட்டுக்கு சாப்பிடுவாங்க. 4-5 வெரைட்டி ஆர்டர் பண்ணுவாங்க. ஹோட்டலுக்கு போனால் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவாங்க, மிச்சம் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு வந்துடுவாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு அதுதான் ரிலாக்ஸேஷனே. இதை 2 பேர்ட்டையும் சொல்லிவிட்டோமா, இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. டென்ஷனாக இருக்கா, 2 பேரும் போவாங்க, ஹோட்டலில் சாப்பிட்டு வருவாங்க, முடிஞ்சு போச்சு, டென்ஷன் முடிஞ்சுங்க. பொருத்தம் எங்கே இருக்குது பாருங்கள், ஹோட்டலில் இருக்குது பொருத்தம். அதே மாதிரி இன்னொரு பெண் இருக்காங்க. அந்த பெண் வருத்தமாக இருந்தால், சோகமாக இருந்தால் அந்த வீடு சோகமாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் உங்கள் குழந்தைங்க வீட்டில் எங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சோகமாக இருந்தால் வீடு சோகமாக இருக்கும். அந்த பெண் சந்தோஷமாக இருந்தால் வீடு அவ்வளோ கலையாக நல்லாயிருக்கும், செல்வ செழிப்போடு நல்லாயிருக்கும். அப்படி டென்ஷனாக இருந்தாங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கு விண்டோ ஷாப்பிங் தான். இது பர்ச்சேஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பஜார் பக்கம் போவாங்க, போயிட்டு சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்து வந்தால் போதும், அவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதுவும் பத்தாவதுக்கு ஹோட்டலையும் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. எதுவும் டென்ஷனே இருக்காது, ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, ட்ரீட்மெண்ட்டே எதுவும் தேவையில்லை. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தேவையில்லை. இந்த மாதிரி கேரக்டர் வைஸ் என்ன பண்ணால் அவங்க மைண்ட் ரிலாக்ஸாக முடிஞ்சு போச்சு. சிலருக்குலாம் தூங்கினா போதும், ஒரு 1/2 மணி நேரம் தூங்கி விடுங்கன்னு சொன்னால் போதும். முதல்ல சொன்னேன்ல, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, பாசத்தை எதிர்பார்ப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்களாம் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு டென்ஷனில் கையை கட் பண்ணிக்கிறாங்களே அவங்க தான். கையை அவங்களே கட் பண்ணிக்கிறாங்க, இப்படி சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு ஒரு வேகத்தில். அதையே நம்ம பேசிட்டோம் அப்படின்னா அந்த வேகம்லாம் வராது. அவங்களுக்கும் அப்படி தான். ஆமாம் அப்படின்னு வண்டியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் வேகமாக ஸ்பீடாக ஒரு 2 கிலோமீட்டர் போய்ட்டு வந்தால் போதும், நார்மலாக இருவாங்க. நீங்கள் இறங்கி பார்க்கில் கூட்டிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வண்டியில் விட்டுக்கணும், வேகமாக போயிட்டு வந்தால் போதும், இல்லை ஹோட்டலில் உட்காந்து எதாவது சாப்பிட்டு வந்துட்டால் போதும், நார்மலாக இருவாங்க. இந்த மாதிரி கேரக்டர் வைஸ் நம்ம அனலைஸ் பண்ணி பொருத்தத்தை நம்ம அந்த அதுக்கேற்ற மாதிரி பெண்களுக்கு சேர்த்து வச்சாலோ, கணவன் மனைவி சேர்த்து வச்சாலோ, இல்லை திருமணம் ஆயிடுச்சு பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரி கேரக்டரை அனலைஸ் பண்ணி சொன்னாலோ சரியாயிருவாங்க. இது தெரியாமல் பரிகாரம் இருக்கா? பரிகாரம்னா இதுதான் பரிகாரம். உங்கள் கேரக்டர் என்ன இது, இவங்க கேரக்டர் என்ன இது. இதே மாதிரி தான் குழந்தைகளுக்கும். குழந்தை பிறந்துருச்சு, அப்பா அம்மாவுக்கும் குழந்தைகளுக்கும் ஒத்து போகலை. எங்கே ஒத்து போகலைன்னு பார்த்தா கேரக்டர், குழந்தையோட கேரக்டர் என்ன, அப்பா அம்மா கேரக்டர் என்ன. உங்கள் குழந்தை இந்த மாதிரி எதிர்பார்க்குது, இந்த மாதிரி குழந்தை நல்லாயிருக்கும், இந்த குழந்தை இப்படி நீங்கள் கொண்டு போக கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. நேற்று ஒருத்தவங்களுக்கு சொன்னேன், கவுன்சிலிங் வந்திருந்தாங்க, குழந்தைங்க அப்பா அம்மாவுக்கும் ஒத்தே போகலை. ஏன் ஒத்து போகலன்னு பார்த்தா, படிக்கும்போது இந்த அம்மா வந்து கூட உட்காரணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அம்மா உட்காந்தா குழந்தை படிக்கும், இல்லைன்னா படிக்காது, சாதாரண விஷயம். ஆனால் இந்த அம்மாவுக்கு மொபைல் பார்க்க நேரம் பத்தலை. குழந்தை முக்கியமாக மொபைல் முக்கியமாக எடுத்து சொல்லும்போது, சார் குழந்தை லைஃபு, மொபைலை 1 மணி நேரம் எடுத்து வச்சுருங்க, குழந்தை கூட உட்காருங்க அப்படின்னேன். நேற்று ஈவினிங்கே ரிசல்ட் வந்துருச்சு. சார் இன்றைக்கி நல்லா படித்தான் சார், ஹோம்ஒர்க்லாம் முடிச்சாச்சு, செஞ்சாச்சு, இதுதான். நீங்கள் உட்காந்து படிக்கணும் முதல்ல. இப்போ குழந்தை படிக்கிறதோ இல்லையோ, டெய்லி குழந்தையோட உட்காந்துன்னா குழந்தை நல்லாயிருக்கும். இது ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி, எல்லா குழந்தைக்கும் இப்படி கிடையாது, ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி. அப்போ கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பேர்லேயே செட் பண்ணலாம். முதல்ல பேர் வைக்கும்போது ஆண்களுக்கு கூட எப்படி முன்ன பின்ன பேர் வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு குணம் இருக்குது. என்ன அப்படின்னா, உச்சந்தலை முடியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பேசும். இப்படி ஏன் நம்பர் சொல்லாமல், எந்த எண்ணுன்னு சொல்லாமல் ஏன் சொல்கிறேன்னா காரணம் தான். பார்த்தா கையெழுத்து கும்பிண்டு முழுங்கிறது யார்? பெண்ணுக்கு தான், ஆணுக்கு கிடையாது. அப்போ அவங்களுக்கு பார்த்து பேர் வச்சிட்டோம் அப்படின்னா, கரெக்டாக பேர் வச்சிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. ஒருத்தவங்களுக்கு நேற்று ஒருத்தவங்க பார்க்கும்போது தான் சொன்னேன், உங்களுக்கு கால்வலி இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் சார்னாங்க. ஒன்றும் இல்லை, கீரை சாப்பிடுங்க, தண்ணி விடிங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னேன். ஆமாம் சார், இப்போ 1 வாரமாக அந்த மாதிரி தான் பண்ணிட்டுங்க சார், எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னாங்க. இதுதான் உங்களுக்கு லைஃப், கண்டினியூ பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு, இருக்கேன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னேன். சாதாரண ட்ரீட்மெண்ட்டு, அது தெரியாமல் தான் ட்ரீட்மெண்ட் அதுன்னு போய் அலைஞ்சு கஷ்டப்படுறாங்க. அதுலேயே முதலையே நம்ம பேரில் பார்த்து கரெக்டாக செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இதே மாதிரி ஒரு பெண் பூ வச்சு பொட்டு வச்சு அவ்வளோ கலையாக தான் இருந்தாங்க. உங்கள் கணவர் இங்கே இருக்காரா இல்லை வெளியூரில் இருக்காரான்னு கேட்டேன். ஏன்னா நேரடியாக கேட்க முடியாது. அப்போ சொல்கிறாங்க, சார் எனக்கு திருமணம் ஆகி 1 இயரில் கணவன் இறந்துட்டார், ஆனால் ஆளை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. எப்படி சார் சொன்னீங்கன்னு கேட்டாங்க. இல்லைம்மா இந்த மாதிரி தான், இந்த மாதிரி இப்படி தான் இருக்கும். ஏன் நீங்கள் இது முதலையே நம்ம பேரில் பெண்களுக்கு பார்த்து வச்சிட்டோம்னா இதையே நம்ம சரி பண்ணலாம். அப்போ ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அதை நம்ம முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்தலாம்.
அதை நம்ம சரியாக கொண்டு போனோம் அப்படின்னா நல்ல வாழ்க்கையை வாழலாம். கேரக்டரில் சரி பண்ணாலே முடிஞ்சு போச்சு, எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடலாம். இது தெரியாமல் தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். வாய்ப்பு தந்த ரங்கநாச்சியார் ஜோதிட மையத்துக்கு வாழ்த்துக்கள் நன்றியும் கூறி எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.